Hi friends, இந்த வீடியோவில் நம்ம csharp யூஸ் பண்ணி அதில் இருக்கிற LINQ ஃபீச்சர்ஸில் நம்ம எப்படி ஆர்டர் பை பண்ணுறதுங்கிறது இதுக்கு முதல் நம்ம பார்த்துருந்தோம் குவாரி பேஸ்டாக. இப்போ நம்ம மெத்தட் பேஸ்டாக வந்துட்டு பார்ப்போம். வந்துட்டு மெத்தட் சின்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இங்கே நம்ம அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஸோ அதுக்கு முதலாவதாக நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த எம்ப்ளாயி கிளாஸ்னு இருக்குது. ஸோ நான் இந்த கிளாஸே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எம்ப்ளாயி ஐடி, அதே மாதிரி எம்ப்ளாயி நேம், அதே மாதிரி ஏஜ் என்று சொல்லி நான் இங்கே 3 டேட்டாஸ் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குரிய லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் டைப் என்னன்னு சொன்ன அந்த லிஸ்ட்டை டைப் வந்துட்டு எம்ப்ளாயி, சரிங்களா? ஸோ எம்ப்ளாயீஸ் நியூ லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்குரிய வேல்யூஸை வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்குரிய எம்ப்ளாயீஸுக்குரிய டம்மி டேட்டாஸ் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே டைம் கன்சியூமுக்காக வேண்டி வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ஒரு 5 எம்ப்ளாயீஸ்ட டீட்டெயில் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கீழே வந்துட்டு இப்போ நாம் இதுக்குரிய எப்படி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நேமை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு war ordered employee by name என்று சொல்லி ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நாம் நம்மளோட லிஸ்ட்ற பேரை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கணும். ஸோ எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்கிறத நம்மளோட லிஸ்ட்ற பேர். ஸோ நான் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு டாட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆர்டர் பைக்கு ஆர்டர் பை என்று சொல்லி நம்மளோட நேமை கொடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன டேட்டா கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதில் முதலாவது நமக்கு வரப்போகிற டேட்டா பராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. ஸோ என்று சொல்லி கொடுத்துட்டு லம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அவங்க தார அந்த ஃபங்க்ஷனை டாட் எம்ப்ளாயி நேம் நம்ம எல்லாம் வச்சு சர்ச் பண்ணலாம். எம்ப்ளாயோட ஐடியை வச்சோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் எம்ப்ளாயோட நேமை வச்சோ அல்லது எம்ப்ளாயோட ஏஜை வச்சோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இப்போ எம்ப்ளாயோட நேமை வச்சு நம்ம கொடுக்கணுங்கிறதால எம்ப்ளாயி நேம் கொடுத்து விட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேமை அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணப்பட்ட எல்லா டேட்டாஸுமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஃபார் ஈச் லூப் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி இன் ஆர்டர் பை எம்ப்ளாயின்னு சொல்கிற இந்த வார்க்கில் இருக்கிற டேட்டாஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். எம்ப்ளாயியில் இருக்கிற நேமையும் அதே மாதிரி எம்ப்ளாயியோட அதாவது இந்த இருக்கிற எம்ப்ளாயீஸுக்குள்ளே இருக்கிற நேமையும் எம்ப்ளாயியோட ஐடியையும் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு console டாட் ரைட் லைன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளேயும் நம்ம டேட்டாஸ் கொடுக்க போகிறோம். அதாவது வேரியபிள்க நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் இங்கே நம்ம $sign கொடுத்துட்டு இங்கே முதலாவதாக எம்ப்ளாயியோட ஐடி நமக்கு வேணும். ஸோ ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் எம்ப்ளாயி ஐடியை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கமா பண்ணிவிட்டு ஸோ எம்ப்ளாயியோட நேம் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே எம்ப்ளாயியோட நேம் நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததும் இப்போ நாம் டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சடன்லியாகவே க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ இது நம்ம இப்படி க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம இங்கே console டாட் ரீட் லைன் கொடுக்கணும். நான் மறந்து போயிட்டேன். ஸோ console டாட் ரீட் லைன் ஒரு ரீட் கீ எதை வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ஏபிசின்னு சொல்கிற ஆர்டரில், அதாவது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எனக்கு அசெண்டிங் ஆர்டர் படிக்க இந்த எம்ப்ளாயியோட நேம்ஸ் வந்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நார்மலாகவே நான் கொடுத்த ஆர்டரில் பார்த்தீங்களா இருந்தால் நமக்கு முதலாவது வேல்யூஸாக வந்துட்டு நமக்கு இந்த ஜான் இருந்திருக்கார். அதே மாதிரி ரெண்டாவது டேட்டாவாக நம்ம இப்போ கடைசியாக இருக்கிற டேட்டாஸும் நமக்கு முதலாவது இருக்கிற இந்த பில்லுன்னு சொல்கிற இவர பேர் வந்துட்டு மூன்றாவதாகவும் இருந்தது. பட் நம்ம ஆர்டர் பண்ணதும் நமக்கு அந்த ஆர்டர் பண்ண வேக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இங்கே என்ன செய்துட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால்
இதில் நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி நம்ம இதை செய்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நம்ம கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வெறுமனே வந்துக்கிட்டு நாம் இங்கே டிசெண்டிங் ஆர்டர் பண்ணிக்கிட்டவா இந்த மெத்தடில் சிம்பிளாக ஆர்டர் பை டிசெண்டிங்னு சொல்கிறது நம்ம கொடுத்தோம்னு சொன்னாலே போதுமானது. ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பாருங்கள், ஆர்டர் பை டிசெண்டிங் என்று சொல்கிறேன். இந்த நேமை நம்ம கொடுத்து விட்டோம்னு சொன்னாலே போதும். ஆர்டர் பைன்ட்டு நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்லேயும், ஆர்டர் பை டிசெண்டிங்னு சொல்கிற நேமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிசெண்டிங் ஆர்டர்லையுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதும் ஸோ இப்போது எனக்கு என்ன செய்யுது, எம்ப்ளாயியோட டேட்டாஸ் வந்துட்டு இப்போ தலைகீழாக இருக்குது பாருங்கள். தலைகீழாக மீன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட்டாக இருந்த டேட்டா கடைசியாக இருந்த டேட்டா ஃபர்ஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அப்போ Z to Aன்னு சொல்கிறோம் ஆர்டர் படிக்க என்ன செய்யும், டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்குரிய நேம் மாறிடும். இதுவே நீங்கள் ஏஜ் கொடுத்தீங்களாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீங்கள் என்ன செய்கிறேன்டா இங்கே ஏஜ் கொடுக்கன்னு பாருங்கள். ஸோ எம்ப்ளாயியோட ஏஜ் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு எம்ப்ளாயியோட ஏஜ் ரிலேட்டடாக இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நமக்கு ஏஜ் இங்கே நம்ம கொடுக்கல, அதால் நமக்கு அங்கே ஏஜ் டிஸ்பிளே ஆகலை. நான் என்ன செய்கிறேன், ஏஜ் ஓப்பன் க்ளோஸ் கல் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளோட எம்ப்ளாயி டாட் ஏஜுங்கிறத கொடுத்து விட்றேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் படிக்கக்கூடிய வயசுலேருந்து குறைஞ்ச வயசில் இருக்கிறவங்க ஆர்டர் வந்துட்டு மாறி இருக்கு. இதுவே நீங்கள் நார்மலாக ஆர்டர் பை கொடுத்தீங்களா இருந்தால் குறைஞ்ச வயசுலேருந்து கூடிய வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும், இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரையும் பார்த்தோம், அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டரையும் நம்ம பார்த்துருந்தோம். வந்துக்கிட்டு இதுக்கு முதல் குவாரி பேஸ்டாக பார்த்துருந்தோம், இப்போ நம்ம மெத்தட் பேஸ்டாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாகவே உங்களுக்கும் இது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் நிறைய டிப்ஸுக்கு வந்துட்டு கண்டினியூவாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.